நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவேன், வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமையுமே. இப்போ நம்ம ஜோதிடர் ஒற்றுமைங்கிறது முன்பொரு காலங்கள்லாம் ரொம்ப கம்மி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வருது. ஒரு 50% ஒற்றுமை நன்றாக தெரிகிறது. இது மேலும் இன்னும் வளரணும். இந்த பத்தாது, இன்னும் என்ன செய்யணும்? வளரணும். யாருமே சின்ன ஜோசியர் பேசுகிறாரு, இது சின்ன கருத்துன்னு நினைக்கவே செய்யாதீங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஒரு அனுபவம், ஒரு ஜாதகத்தை கொடுத்து 36 வயசு, மேரேஜ் லேட், மேரேஜ் இல்லை, ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுக்கும், நானும் நண்பரும் கொடுக்குறோம். திருமண தடை, திருமண விஷயமா வந்திருக்கீங்க. 4 பேருமே சொல்லிட்டாங்க. 4 பேர் சொன்ன காரணங்களை கேட்கும்போது 4 டிஃபரன்ஸ், ஆனால் 4 பேரும் கரெக்ட். எப்படி 4 பேருமே கரெக்ட். அப்போ எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத இப்படி மேடையில் பல ஜோசியர் பேசும்போது நீங்கள் கேட்டு கேட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சிறந்த ஜோதிடர் தான். கேட்டாங்க சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி விழா ஏற்பாடு பண்ணி அந்தந்த பகுதியில் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களை அழைத்து உங்களுக்கு இப்படி ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி கருத்துக்களை உங்களுக்கு சேர்க்க வைக்க இந்த கமிட்டிக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. நான் பொதுவாக கருத்தரங்கம் மாநாடு நடத்துகிறவங்கள ரொம்ப மதிப்பேன், சல்யூட் அடிப்பேன். ஏன்னா அது செய்கிறதுக்கு தனி யோகம் வேணும். என்ன வேணும்? தனி யோகம். ஒரு 20 நாளைக்கு முன்னுக்கூடியே இந்த ஏற்பாடு பண்ணி யார் யாரை கூப்பிட, மண்டபம் புக் பண்ண, யாராவது செய்ய முடியுமாங்க? இன்றைக்கி சொல்லுங்க பார்ப்போம். செய்ய முடியாது. அதுக்கு ஒரு அமைப்பு. நந்தா துரைசாமி ஐயா அவர்களுக்கும் அரோம்பிரா அரியண்ணன் அவர்களுக்கும் இந்த இடத்துல வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, ஐயா எல்லாருக்கும் யார் விட்டு போச்சுனாலும் மன்னிச்சுக்கோங்க, எல்லாரையும் வணங்கி என் சிறு உரையை துவங்குகிறேன். நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. பணவரஸ்தானம் அப்படின்னா என்னங்க? 2, 5, 8, 11. ஏன் இங்கே 4 வச்சுருக்காங்க? பணம்னா 2ஆம் பாவத்தோடு முடிச்சிருக்கலாம்ல. அப்போ எத்தனை வச்சுருக்கு? அப்போ ஒரு மனுஷனுக்கு 4 ஸ்டேஜ் இருக்குது. ஒரு காலத்தில் தோத்தாலும் அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஐயா புரிஞ்சதா? சிலர் இளமையில் வசதியாக இருக்காங்க, சிலர் ஒரு மத்தியம வயசில் வராங்க, சிலர் தாத்தா பாட்டியான ஒன்று, தாத்தாவான ஒன்று தான் வசதியே வருது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ 4 ஸ்டேஜ் இருக்குது. ஐயா கரெக்டா? சரி. அதுக்கப்புறம் திரிகோணஸ்தானங்கள்ங்கிறது என்ன? 5, 9, 1, 5, 9. இது யோகம் தரக்கூடியது. இது என்ன, எப்படி இதை நம்ம அப்ளை பண்ணணும்னா, நம்ம லக்கணத்துக்கு 1, 5, 9 நமக்கு, ஒவ்வொரு வீட்டுக்கும் 5, 9 அந்தந்த வீட்டுக்குன்னு இருக்கணும். ஐயா புரிஞ்சுதா? இப்போ பூமி மனை வாகனம் நான் வாங்கிட்டா, அதில் வாங்கினா எனக்கு ஒரு வளர்ச்சி நிலை எட்டுமா? சொந்த வீடு போய் உட்கார்ந்த உடனே எனக்கு ஏற்றம் வருமா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்களா? ஐயா இருக்காங்களா இல்லையா? அப்போ அந்த 4ஆம் இடத்துக்கு 5, 9, நமக்கு 5, 9 போல ஒவ்வொரு இடத்துக்கும் 5, 9ஐ பார்க்க வேண்டும். ஐயா புரிஞ்சதா? மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம். அதுனா என்ன? 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம். ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சு. அப்போ மறைவு ஸ்தானம், துர்ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது சார்ந்த கவலை, அது சார்ந்த பாதிப்பு உண்டு. இப்படி நமக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காரா? மூல நூல்களில் இருக்கா? இருக்குல்ல, தப்பே இல்லை. பாதிச்ச கிரகம் தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே இருக்குமா? இருக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ பாதிப்புன்னு ஒன்று கொடுத்துருச்சுன்னா அந்த கிரகம் யோகம் தர தயாராகி விட்டது. என்னது? யோகம் தர தயாராகி விட்டது. எந்த முனிவர் சாபம் கொடுக்காரோ அந்த முனிவர் தான் சாப விமோச்சனமும் கொடுக்கிறார். கரெக்டா? அப்ப மறைவுஸ்தானங்கள்ல ஒரு பாதிப்புகளை சந்திச்ச உடனே மறுபடியும் அவர் என்ன செய்யறாரு? அது அனுபவம். கஷ்டங்கள் என்பது ஒரு அனுபவம். யோகம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வறுமையோ கஷ்டமோ ஒருவனுக்கு வரும். எவர் ஒருவர் வாழ்க்கையில ரொம்ப துன்பப்படுறாரோ அவர் பெரிய அளவுக்கு உயர்ந்ததை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. பார்க்க முடியுதா இல்லையா? ஐயா சொல்லுங்க. சரி, சில ஜாதகங்களில் பாருங்க, யோகம்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ராஜயோகம்னு இருக்கும்.
அப்ப யோகம்னா என்ன, ராஜயோகம்னா என்ன? இல்ல யோகம் அப்படின்னு ராஜயோகம்னா என்ன? அப்ப அதுக்கு விளக்கம் சொல்றேன். ஆவரேஜா நம்ம நல்லா இருந்துகிட்டே இருந்தா யோகம். எப்படி? ஆமா, ஆவரேஜா. நான் இல்லைங்க, நானும் கவர்மெண்ட் ஸ்டாப், வீட்லேயும் கவர்மெண்ட் ஸ்டாப், எங்கள் அம்மா அப்பா கொடுத்துருக்கு, எப்பவுமே எனக்கு வந்து ஈவனாக போய்கிட்டே இருந்தால் அது யோகம். நான் நல்லா இருக்கேன். ரொம்ப கீழ்நிலையிலிருந்து இவன் வரையே மாட்டான் வாழ்க்கையில் அப்படின்னு கீழ்நிலையிலிருந்து எதிர்பாராத ஒரு உயர்வை சந்திச்சா ராஜயோகம். ஏன் புரிஞ்சா பாருங்க, சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கைதிட்டு வாங்க, ராஜயோகம்னு தட்ட மாட்டாங்க. இதே இது 8-12 துருஸ்தானம் விபத்து நடக்கும்னா வேகமாக திட்டுவாங்க. புரியுது? அது யோகம் சொல்லும் போது பாருங்க யாருமே கேது. யோகத்தை வரவேற்கணும். கமான் யோகா கமான் அப்படிங்கணும். நீங்க ஜாதகம் பார்க்கும்போது நல்ல விஷயங்களா தேடுங்க, நல்ல விஷயமா கிடைக்கும். உண்மையா இல்லையா? தோஷம்னு பாருங்க, ஒரு 40 தோஷம் வரும். எத்தனை வரும்? 40 தோஷம் வரும். எதை பார்த்தாலும் தோஷமாவே தெரியும். அதுதான் ஜோதிடருடைய கண்ணோட்டம்னா. என்ன சொன்னாங்க? கண்ணோட்டம்னாங்க. அப்ப நீச்சம் பெற்ற கிரகம், நல்லா கவனிங்க, நீச்சம் பெற்ற கிரகம் மறைவு ஸ்தானங்களில் உள்ள கிரகங்கள் சோதனைகளையும் சிரமங்களையும் தந்தாலும் ராஜயோகத்தை தருகிறது. யாருக்கா பாருங்க 3, 8, 12 4-5 கிரகம் மறைஞ்சவங்கெல்லாம் பாருங்க நல்லா இருப்பாங்க. நான் பல மேடைகளில் சொல்லியிருப்பேன். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நீச்சம் பெற்றாலும் உக்கரம் பெற்றாலும் ராஜயோகத்தை தரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கு எத்தனை வீடு இருக்கு? சூரியன் சந்திரனை தவிர. நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் கேட்டால் அந்த 2 வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட வீடு இருக்குமா இல்லையா? ஐயா இருக்குமா இல்லையா? நல்லா பாருங்க. ஒரு செவ்வாய் கெட்டு போச்சுன்னா ஒரு வீடு நல்லா இருந்தால் இன்னொரு வீடு கெட்ட வீடாக இருக்கும். அப்போ அங்கே தான் நம்ம ஜோசியத்தில் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கெட்டவன் கெட்டிடில் கெட்டிட ராஜம். எனக்கு வந்து நான் பல மேடையில் சொன்னதான், செவ்வாய் சனி சுக்கிரன் எனக்கு நீச்சம், 5, 9, 11 நீச்சம் கூடாது. அதுக்கான தண்டனை எனக்கு கிடைச்சிருச்சு. அதே ஆள் 6க்கும் 8க்கும் 12க்கும் அவன் தான். அடுத்த ஸ்டெப்பு 6, 8, 12 கூடவே நீசம். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிட ராஜ்யம். ஒரு ஜோதிடத்துறையில் நம்ம எவ்வளவு ஈடுபாடாக வந்து ஒரு குறுகிய காலத்தில் வந்தால் நம்மளுடைய பெரிய வளர்ச்சிக்கும் ஜாதகத்தில் இடம் இருக்குது, நம்மளுடைய பட்ட கஷ்டத்துக்கும் ஜாதகத்தில் இடம் இருக்குது. கட்டம் இல்லாமல் எந்த திட்டமும் இல்லை. கேட்டாங்கய்யா? ஆமாம். இப்போ பாருங்க, ஒரு கிரகத்துக்கு ஈஸியாக ஜோசியம், என்னுடைய ஸ்டைலை ஈஸியாக பலன் சொல்லணும். எல்லாருமே டீப்பாக போய் சொல்ல முடியாது. நல்லா கணக்கு போட்டு சொல்கிற ஜோசியம் இருக்குது, அது எல்லாருக்கும் ஒத்து வராது. எல்லாத்துக்கும் ஒத்து வந்துருமா? கால்குலேஷன் பண்ணி. இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஒரு ஹையஸ்ட் ஒரு ரூல் சொல்கிறேன்னு வைங்க, ஒரு 4 பேர் புரிஞ்சுக்கிடுவீங்க, மற்ற ஆளுக்கு என்ன செய்ய முடியாது, புரிய முடியாது. ஆனால் எல்லா தரப்புக்கும் புரிகிற மாதிரி சொன்னால் தான் பொது மேடையில் ஜெயிக்க முடியும். நம்ம பப்ளிக்கில் பேசுகிறோன்னு வைங்க, ஒரு யூடியூப்பில் பேசுகிறோம், மேடையில் பேசுகிறோம்னா அந்த விதி எல்லாருக்குமே பிடிக்கணும். அப்போ தான் எல்லாரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்ட்ராலஜரை வச்சுட்டு பேசலாம். அவருக்கு நமக்கும் ஒரு தர்க்கமோ ஒரு கேள்விக்கு பதில் இருந்தால் அவரும் புரிஞ்சுக்கிடுவார், நானும் புரிஞ்சுக்கிடுவேன். ஆனால் பப்ளிக்கில் வரும்போது கொஞ்சம் தெரிஞ்சவங்க, ஆர்வம் உள்ளவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எல்லா தரப்பு மக்கள் இருப்பாங்க. உண்மையா இல்லையா? எல்லாருக்கும் புரிய மாதிரி பேசிக்கிட்டார், அவர் சிறந்த மேடை பேச்சாளர். கரெக்டா? சரி, இப்போ நல்லா பாருங்க. செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. செவ்வாயுடைய காரகத்துவங்கள் என்ன? செவ்வாயுடைய காரகத்துவங்கள் என்ன? இளைய சகோதரம், நல்ல உடம்பு, பதவி, அதிகாரம், நிலம், மங்களகாரகம். ஐயா, செவ்வாய்க்கு என்ன இருக்கு? மங்களகாரகம். சுப நிகழ்ச்சிக்கெல்லாம் பொறுப்பு செவ்வாய். நீங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணா செவ்வாய், ஒரு பூப்புனித நீராட்டு விழா வச்சா செவ்வாய், இந்த ஃபங்க்ஷன் வச்சா செவ்வாய், திருமணம் முடிச்சா மங்களம். என்ன காரகன்? மங்களகாரகன். நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். இந்த செவ்வாயுடைய பார்வையில், செவ்வாய் ஒரு இடத்துல உட்காந்துருந்தா அதனுடைய பார்வை என்னென்ன இருக்கு? 4, 7, 8. நல்லா பார்த்துக்குங்க. செவ்வாயுடைய காரகத்திலே பூமி மணிக்கும் காரகன், திருமணத்துக்கும் காரகன், விபத்துக்கும் காரகன். விபத்துக்கான பாவம் என்ன? 8. அதுக்கு 8ஆம் பார்வை இருக்கா? சரி, திருமணத்துக்கான பாவம் என்ன? எல்லாத்துக்கும் இருக்கிறதோட இதுக்கும் 7ஆம் பார்வை இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. பூமி மனைக்கான பாவம் என்ன? வேற யாருக்காவது 4ஆம் பாவம் இருக்காங்கய்யா? ஐயா, ஒரே பார்வை செவ்வாய்க்கு மட்டும் தானே இருக்கு. வேற 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 பிளானட்டுக்கு
அன்னைக்கு யாரும் கேட்டீங்களா? ஐயா சனிக்கு 4ஆம் பார்வை விடுங்க யாரும் கேட்டாங்களா? அப்போ இதெல்லாம் யோசிக்கணும். ஏன் அந்த பார்வைகளை அது பிரித்து வச்சாங்கன்னு. செவ்வாயின் பார்வையில் ஒரு பார்வையில் கிரகம் இல்லை, இன்னொரு பார்வையில் ஒரு நல்ல கிரகம் இருக்கு, இன்னொரு பார்வையிலையும் நல்ல கிரகம் இருக்கு. அப்போ செவ்வாய் பார்வையில் எத்தனை கிரகம் இருக்கு? 2 கிரகம் நல்ல கிரகங்கள் இருக்கு. அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, செவ்வாயோடைய அனைத்து காரகமும் இவனுக்கு கிடைச்சே தீரும். இது நீங்கள் வேறு மெத்தடில் போட்டு பார்த்தாலும் அதுக்கு அதுபடி தான் கிரகம் உட்காந்துருக்கும். இப்போ ஒரு ஆளுக்கு செவ்வாய் பார்வையில் கேது இருக்குது, இன்னொரு பார்வையில் சனி பகவான் இருக்குது. அப்படின்னா திருமணம், பூமிமனை, உறவுகள் விஷயத்தில் இவர் சில தடைகளை சந்திப்பார்னு என்றைக்கும் சொல்லக்கூடாது. இதில் ஒரு அனுபவத்தை சேர்ப்பார்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஐயா இதில் உங்களுக்கு அனுபவம் வருங்கணும். ஆமாங்க, ஒரு தடவை ஒரு 3 ஏக்கர் வாங்கி அவன் நம்பிக்கையின் பேரில் பாடாத பாடுபட்டேன். அனுபவத்தை தந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குறதே சனியும் கேதுவும் தான். புரியுதா? அவங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தடவை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி மாட்டிக்கிட்டாருன்னா அடுத்து அவர் இடம் வாங்கும்போது கேர்ஃபுல்லாக இருப்பாரா மாட்டாரா? ஒரு தடவை வண்டியில் போய் விழுந்துட்டாரு, அடுத்து ஸ்பீடாக ஓட்ட சொல்லுவீங்களா? அங்கே வேகத்தில் வந்தோன்னு இப்படியும் பாரு. ஐயா புரிஞ்சுதா இல்லையா? அனுபவத்தை தரும். செவ்வாய்னா இன்னைக்கு ஒரு கிரகத்துக்கு சொல்கிறேன், இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். செவ்வாயோடைய பார்த்த வீடு, செவ்வாய் எந்த வீட்டை பார்க்க அந்த பார்த்த வீடு, அந்த வீட்டுக்காரன் பலமாயிட்டாலும் செவ்வாயின் காரகத்துவங்கள் உண்டு. ஐயா கைதட்டுங்க. அல்ல இது தட்ட மாட்டாங்க, நல்ல விஷயம்னா தட்டே மாட்டாங்க. இப்போ செவ்வாய் ஒரு வீட்டை பார்க்கு. இப்போ உதாரணத்துக்கு மிதுனத்தில் செவ்வாய் எந்த வீட்டை பார்க்கும்? புதன் வீட்டை பார்க்குது, குரு வீட்டை பார்க்குது, சனி வீட்டை பார்க்குது. என்ன அது தெரியணும்ல? கெட்ட நினச்சி இப்போ நான் உங்களை பார்க்குறேன், சரியா? சரி, இதில் புதனோ குருவோ சனியோ ஒரு ஆள் பலமாயிட்டார்னா இவருக்கு செவ்வாயின் காரகத்துவம் உண்டு. நான் சொல்ல புரியுதா? அப்போ அவர் என்னங்க எனக்கு செவ்வாய் நீச்சம், திருமணம் லேட் ஆகுது. எப்பா செவ்வாய் பார்த்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், நடக்கும். நீங்கள் சொன்ன டைம் வேணால் முன்பின் இருக்கும், நடந்தே தீரும். எந்த அளவுக்கு நீங்கள் ஜோசியத்தை நேசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் குருவை நேசிக்கிறீங்களோ உங்கள் வாக்கு பழிக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஜோசியத்தை நேசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிற விதம் தான். சோதனை கிரகம் பூரா உங்கள் பைக்குள்ள உட்காந்துக்கணும். எங்கே வந்துடும்? எங்கே வேணாலும் பின்னாடியே வரும். அப்படி திரும்பி பார்ப்பேன், என்ன சனி பகவானை காணுமே முன்னாடி போய்கிட்டு இருப்பார். புரியுதா இல்லையா? ஒரு காலத்தில் தெய்வத்து மேலே நம்பிக்கை ரொம்ப வைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு காலம், ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. நான் கடைசி பஸ்ஸை விட்டுட்டேன். நல்லா கவனிக்கணும், கடைசி பஸ்ஸை விட்டுட்டேன். அந்த ரோட்டிலேருந்து 3 கிலோமீட்ரு ஒரு ஒத்தையடி பாதை, பயந்துக்கிட்டே வந்தேன். கருப்சாமி நினச்சேன், முன்னாடி நாய் போய்கிட்டே இருந்துச்சு. வீட்டுக்கிட்ட வந்தவொடனே காணும் சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி கிரகத்தை நேசிங்க. எத்தனை பெரிய கேள்வி வந்தாலும் பதில் சொல்லலாம். எப்படி? ஆமாம், என் கூட ஐயா அந்த சரவணையா நேற்று எத்தனை ஜாதகத்துக்கு கூட இருந்தீங்க? கூட என் கூட உட்காந்துருந்தார். அவர் ஒரு மாணவர், ஜோதிடத்தில் ஆர்வலர், ஒரு தொழிலதிபர். அப்போ கடன்னு எப்படி பேசிக்கிட்டே வரோம். முடியாதுன்னு எதுவுமே இல்லை, ஜோசியரால் முடியும். ஜோசியருக்கு கிரகம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஆனால் நமக்கு ரொம்ப கூட்டம் வந்துருச்சு, நமக்கு ஒரு நேம் வந்துருச்சுன்னு கருவம் மட்டும் வரவே கூடாது. எது வரக்கூடாது? கருவத்துக்கு மட்டும் இடமே கொடுக்கும். அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும், நாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கட்டுறது ரொம்ப கம்மி, நம்மளை விட நல்ல ஜோசியர்லாம் இருக்காங்க, நாமெல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும். இப்படி நமக்குள்ளே உருவாக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நமக்கு தெரியும். ஒன்று ஜாதகத்தை வாங்கணுன்னு கிரகம் மறைஞ்சிருக்கு அப்படின்றக்கூடாது. அவர் வந்தது பெரிய காரில் வந்திருப்பார். பொதுவாக கெட்ட கிரகங்கள் எல்லாமே இவருங்க பாவிகளும் யோகம் தரக்கூடியவர். பாவிகளும் எல்லா கிரகமும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அதனால தான் 2 வீடு 2 காரகத்துவம். ஒரு கிரகம் எங்கே இருக்குது, எந்த வீட்டை பார்க்கு. ஒரு கிரகம் ஏன் டிகிரி போடுதோம்? ஐயா ஒரு கிரகம் இந்த டிகிரியில் நிற்கின்னு எழுதுறோம், ஏன்? யாராவது சொல்லுங்க.
ஏன் டிகிரி எழுதணும்னா எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு தெரியணும்ல. ஐயா ஒரு டிகிரின்னா அது இந்த அப்போ அந்த நட்சத்திரம் அந்த லக்கணப்படி எந்த வீட்டுக்காரன் அது பாருங்க, கிரகத்தை வச்சும் சொல்லணும், கிரகம் பார்த்து விட்ட வச்சும் சொல்லணும், அது நின்ற நட்சத்திரத்தையும் எடுக்கணும், கோச்சாரத்தில் என்ன இருக்குன்னு எடுக்கணும். இப்படி நீங்கள் ஒன்றோட ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்க்க சேர்க்க பலன் துரிதமாக இருக்கும். எப்படி இருக்கும்? துரிதமாக இருக்கும். ஒருத்தர் சொல்கிறேன், என்னங்க நீங்கள் கிரகத்தை எடுக்க சொல்லிட்டீங்க, அவருக்கு வந்து குரு 5ல் கிரகத்தை எடுக்க சொல்லிட்டீங்க, 9, 11 ஒன்றை பார்க்காரு, சரியா? அப்போ 5, 9, 11 சேர்த்து பலன் சொல்கிறீங்க. அவர் நின்ற நட்சத்திரம் 3 கூடிய நட்சத்திரம், அதையும் எடுக்க சொல்கிறீங்க. கோச்சாரத்தில் இந்த கிரகம் சனி இங்கே இருக்குன்னு அதையும் எடுக்க சொல்கிறீங்க. இத்தனை மெத்தடு எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போகிறோம். ஐயா எங்கே போகிறோம்? ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போகிறோம். இலையில 15 வகையான கூட்டு, இவ்வளவும் சாப்பிட முடியாதுன்னு வந்துடுறோமா ஐயா? ஐயா வந்துடுறோமா? அது மாதிரி ஒன்றை தொட்டு நம்ம எடுக்கணும். ஐயா புரிஞ்சதா? அது பழக்கத்தில் வந்துடும். ஜோதிடத்தில் அனுபவம் தான் முக்கியம். எந்த இடத்துல எந்த விதியை எப்படி எடுக்கணும், இது எப்படி மாற்றி அமைக்கணும் நமக்கு நினைஞ்சிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆளுக்கு கிரகம் நீசமாயிருக்கும், எல்லா சௌரியத்திலையும் இருப்பார், நமக்கு புரியாது, என்னடா கிரகம் நீசமாயிருக்கு நல்லா இருக்காரு அப்படின்னு. அப்போ நீங்கள் பலன் சொல்ல இது நினைஞ்சிக்கிட்டே இருக்கும், வந்துடும். சரி, இப்போ குருவோடைய பார்வையில் சனியோ கேதுவோ இருக்குது. இப்போ பொருளாதாரம் குழந்தைங்கிற விஷயத்தில் இவருக்கு ஒரு தடையோ கசப்போ இருக்குமா இருக்காதா? ஐயா இருக்குமா இருக்காதா? அந்த காரகத்துவத்தில் ஒரு அனுபவத்தை தருவார். இவ்வளோதான். இப்போ குரு பார்வையில் சனி இருக்கும், அந்த சனி உட்காந்த வீடு யார் வீடாக இருக்கும்? செவ்வாய் வீடாக இருக்கும். செவ்வாய் அங்கே எப்படி இருப்பார்? நல்லா இருப்பார். குரு பார்த்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், கஷ்டத்தை மீறி நீ வந்துடுவ, பொருளாதார கஷ்டம் நீங்கிரும், குழந்தைகள் நல்லா வந்துடுவாங்கன்னு சொல்லுங்க. புரியுதா? ஆமா, என்னைக்குமே அதான் சார், காரகத்துவங்களை நல்லா படிக்கணும். ஆமாம், அது அந்த காலத்தில் வீடு கொடுத்தவன் பார்த்த வீட்டுக்காரன் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு பலம் பெற்ற கிரகம் எந்த கிரகத்தை பார்த்தாலும் அதையும் பலப்படுத்தும். ஒரு கிரகம் பலம் பெற்றுச்சுன்னு வைங்க, உதாரணத்துக்கு சனி பகவானே பலம், அவர் நேரம் வந்து அவர் பலம் பெற்ற 3ஆம் பார்வையில் செவ்வாயை பார்க்காருன்னா தடைகள்னு தன்னுடைய இயல்பான குணம்னு இருக்கு, அதுபடி செய்வார். ஆனால் பலமாயிட்டார் பார்த்தீங்களா, அது நன்மையும் செஞ்சிருவார். அப்போ எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, சிரமம் இருக்குது, அதில் விடுதலை கிடைக்குமான்னு தானே ஜோசியம் பார்க்க வராங்க. ஐயா அதுதானே. ஒரு உடம்பு சரியில்லை, உடல் உபவாத, அவர் முதல்ல நாடுவது மருத்துவர், டாக்டர், கரெக்டா? இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அடுத்தவருக்கு என்ன சிந்தனை வரும்? ஐயா உடல்நல குறைவு, மருத்துவத்தை போகிறாரு, மருத்துவம் பார்க்காரு, அவர் வந்து உங்களுக்கு ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சரியா போன்றுவார். அப்படியா சார், சரின்றுவார். பக்கத்தில் ஒரு பெரியவர்கிட்ட போய், ஐயா உடல்நலம் பாதிச்சிருக்கியா, ரொம்ப முடியலை, நான் நல்லா இருந்தேன், அவர் ஒரு திருநூறு போட்டு நல்லா இருப்பான்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதுலேயும் அவங்க முழு திருப்தி அடைய மாட்டாங்க. வேற யாரை சந்திக்கணும்னு தோணும்? ஜாதகத்தை தூக்கு, நீங்கள் வந்து பார்த்துட்டு சனி குரு 4 3 10 10 எது என்னன்னு தெரியாது, புரியுதா? அம்மா ஆடி 18க்கு மேலே அல்லது குரு பயிற்சிக்கு மேலே சரியா போகும் அப்படின்னு. இப்போ பாதி வியாதி குணமாயிரும். என்ன ஆயிரும்? அப்போ பாருங்க, நம்ம மேலே இருக்கிற அபிப்பிராயம் கூடுது. நாம் கரெக்டாக இருக்கணும், நாம் தகுதியை வளர்த்துக்கணும், அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். என்ன ஆகணும்? அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். தெரியலையா, கவலைப்படாதீங்க, தெரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணுங்க. என்ன முயற்சி பண்ணணும்? தெரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணுங்க. தெரியுங்கிற நினைப்பில் அப்டேட் ஆகலைன்னா நம்ம மேலே அவங்க வச்சிருக்கிற ஒரு அபிப்பிராயத்தை நம்ம காப்பாற்ற முடியாது. எல்லா ஜோதிடர்களும் புகழாக இருக்கணும், எல்லா ஜோதிடர்களும் வறுமை இல்லாமல் இருக்கணும். ஒருத்தர் கருத்தை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு நம்ம ஜோதிட ஒற்றுமையை வலுப்படுத்தணும். இந்த விழா தொடர்ந்து இங்கே நடந்து மேலும் மேலும் சிறப்படையணும். அதுக்கு என்னுடைய எல்லா உதவியும் இருக்கும். இங்கே இன்னைக்கு அழைச்சி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. சாப்பாட்டு டயம், அடுத்த ஒரு தருணத்தில் 1 hour பேசுகிறேன். ஆமாம், எப்படி இருந்துச்சு? சூப்பரா.
அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஐயாட்டேருந்து இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம். ஆனால் ஐயா கால சூழ்நிலையை புரிஞ்சினார். ஏமா எல்லாரும் பசியோடு இருக்கிறன்றதுக்காக அவருடைய சிறப்பு உரை வந்து சீக்கிரமாக முடிச்சினாங்க. எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அது. ஆனால் அடுத்த முறை வந்து சரியான ஒரு கால நேரங்களை நிர்ணயித்து நம்ம ஐயாவை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச வைக்கணும். அதோட பன்னிபாரதி ஐயாலாம் நிறையா பேச வைக்கணும். இன்னும் பேச வேண்டியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மதியம் சாப்பிட்டு பேச வைக்கலாம். ஐயா வந்து அருமையான அற்புதமாக பேசி எங்களை எல்லாரும் சிறப்பித்ததுக்கு ரொம்ப ஐயாவுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவுடைய பேச்சு வந்து இன்னும் நிறைய அவருடைய ஜோதிட இது வந்து இங்கே கல்லூரில் வந்து அவர் நிறையா பேசணும்னு ஆசைப்படுறோம். நன்றியா.